அவன் எந்திரிச்சதுமே ஏதாவது சாப்பிடுவானான். அது பெட் காஃபியாம். அப்புறம் குளிச்சுட்டு எதோத்தமா ஒரு சாப்பாடு உண்டான். இந்த பெட் காஃபி தயார் பண்ணி அங்கே வச்சுட்டாலாம் கொண்டு வந்து. அந்த வாசனையில எழுந்திருச்சாலாம், இல்லைன்னா அவனை எழுப்பவே முடியாதான். ஏன்னா தலையிலிருந்து கால் வரைக்கும் அவ்வளோ பேரும் கடப்பாறையை வச்சு குத்துறா, யானைகள்லாம் மிதிக்க விடுறா, இவ்வளவும் பண்ணியிருக்கா, அசங்கவே இல்லை. இந்த வாசனையில எழுந்திருக்கிறான். எழுந்திருந்துமே அது ஏதோ மாமிசம், அதை எடுத்து வாயில போட்டுக்கிறான். எதுக்காக எழுப்பினன்னு கேட்குறான். இந்த மாதிரி ஆபத்து வந்திருக்கு, லங்கைக்கே ஆபத்து வந்திருக்கு, யுத்தம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை தயார் பண்ணுறா. குளிச்சுட்டு வரான். குளிச்சுட்டு வந்ததும் மேலே யதோத்தமாக சாப்பிட்றான். அவனுக்கு தனி சபை இருக்கான். அவன் வரணும்னாலே ஒரு தனி சபை தானா. எல்லாரும் இருக்கிற சபைக்கு அவன் வர முடியாது. அதனால கும்பகர்ணன் வந்தால் அதுக்குன்னே தனி சபை இருக்கு, அங்கே வரான். திரும்பவும் ராவணனுக்கு உபதேசம் பண்ணுறான்.